இந்த ஜலத்தை எடுத்துக்கோங்க. பாட்டி, நீங்க பண்டிதர் மாதிரி எங்க கையில தீர்த்தம் கொடுங்க. இப்போ இந்த ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஹோமத்துல ஊத்துங்க. அருண், அந்த நீரை கீழே விட்டுடுப்பா. இந்தாங்க தீர்த்தம். இந்தாப்பா, இதை கையில வாங்கிக்கிங்க. சரி, இதை வச்சு கையை கழுவிக்கோங்க. இப்ப குழந்தைக்கு புது துணி எடுத்துட்டு வாங்க. அண்ணி, பிரீத்தி, என் குழந்தையோட துணியை எடுத்து கொடுங்க. என்னோட குழந்தைக்கு ஆசீர்வாதம் வேணும்ல. பாட்டியோட ஆசீர்வாதம் இல்லைன்னா அப்புறம் எந்த குழந்தையோட பேர் சுட்டு விடாம முழுமையடையாது. நீங்களே பாக்குறீங்களா? இது எல்லாமே உங்க முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்க. இதுல அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? இவங்க எல்லாரும் அவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க. நீங்க என் குழந்தைக்கு உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். மத்ததெல்லாம் அவனுக்காக நான் பாத்துக்கிறேன். நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த புது துணியை குழந்தைக்கு நீங்க போட்டு விடுங்க. முதல்ல இடது கையால குழந்தைக்கு போட்டு விடுங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிங்க. என் செல்ல கண்ணா, இந்த குடும்பத்தோட வாரிசா இருந்து இந்த குடும்பத்தோட பேரை நல்லா பிரபலப்படுத்து. நீதான் செய்யணும். எல்லாரோட அன்பாலையும் பாசத்தாலையும் நீ வளர்ந்துருக்க. நான் ஒருத்தர் ஆசீர்வதிப்பேன்னு எப்பவும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இரு. என்னோட சந்தோஷமும் உனக்கே முழுசா கிடைக்கணும். அடடடா, என் தங்க மகனே செல்ல கட்டி.
நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? என்னோட ஆயுசும் உனக்கு தான் கிடைக்கணும். நான் வாக்கு கொடுக்கறேன். என்னோட அம்மா மாதிரியே உனக்கும் நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க முயற்சி பண்ணுவேன். உனக்கு எப்பவும் எந்த குறையும் ஏற்பட விட மாட்டேன். என்னால உன் வாழ்க்கைக்கு கிடைக்க போற எந்த சந்தோஷத்துக்கும் தடை இருக்காது. உனக்கு எந்தவித தீங்கும் நான் நிச்சயமா வரவிட மாட்டேன். இப்போ குழந்தைக்கு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அடுத்தது நான் குழந்தையோட பேருக்காக ஜாதகத்தை பார்க்குறேன். சரிங்க சரிங்க. வா, நம்ம மகனுக்கு முதல்ல அண்ணா அண்ணிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், சரியா? குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. நல்லாரு. இந்த குழந்தை நிச்சயமா சந்தோஷமா இருப்பா. அருணுக்கும் சௌமியாவுக்கும் செல்லமா இருப்பா. அவங்க வாழ்க்கையில ஒளி வீச போற. மாமா, குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்நாள் பூரா நீ சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும். நான் என்ன என் புருஷனுக்கு சொல்லி கொடுத்தனோ அதை இப்ப இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தணும். அப்பதான் நாங்க யாருன்னு தெரியும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நாளே ரொம்ப நல்ல நாளா இருக்கு. என் மகனுக்கு வெறும் ஆசீர்வாதம் தான் கொடுப்பீங்களா? அன்பளிப்பு ஏதாவது கொடுங்கண்ணே. நீங்க அவனோட பெரியப்பா. நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. அண்ணா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களுக்கு தான் சொந்தமா நிறைய ஃபேக்டரிஸ் இருக்குல்ல, அதுல ஒரு ஃபேக்டரிய இவன் பேருக்கு எழுதிருங்க. அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம குழந்தைக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படியே ஃபேக்டரிக்கும் பேர் வச்சிருவேண்ணே. ஓ, இப்பதான் நீ என்ன சொல்ல வரங்கிற விஷயமே எனக்கு புரியுது வீரா. நீ சொல்ற யோசனையும் நியாயமானதுதான். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. எல்லா ஃபேக்டரியோட வேலையும் நீ தானே பாத்துக்கிற, அதனால மாமா, இவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, ஃபேக்டரி உங்களோடதா தான் இருக்கும். இது எவ்வளவு நல்ல நாள், இத ஞாபகார்த்தமா வச்சுக்கணும்னா அதுக்கு இவங்க மகன் இல்ல, ஆயுதத்தை பெத்தெடுத்திருக்காங்க. இவன் பேரை சொல்லிக்கிட்டு இந்த புருஷன் பொண்டாட்டி என்னெல்லாம் சுருட்ட போறாங்களோ. வீரா அண்ணன் சொன்னது ரொம்பவும் சரி. அண்ணன் கையில இருந்து வெறும் ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சா போதுமா என்ன? பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு. ஏதாவது பரிசு கொடுங்க. ஆமா ஆமா. நல்ல விஷயம் தாங்க. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. என்னோட ஃபேக்டரிங்கெல்லாம் இவனுக்கும் சொந்தம் தானே. தம்பி வீரா, நம்மளோட அந்த பன்சிலால் ஃபேக்டரி இருக்குல்ல, அதான் புது ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரிய நீயே எடுத்துக்க. இந்த குழந்தை பேர்ல எழுதுறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. இப்ப சந்தோஷமா? ஆசீர்வாதம் போதுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீ நீடூழி வாழணும்ப்பா. இந்தா இந்தா பிடிமா. உன் பேர்ல இப்ப ஃபேக்டரி வந்துடுச்சு. நீ கவலைப்படாம இரு. நான் உன் பேர்ல இந்தியா முழுக்க ஃபேக்டரி ஓபன் பண்றேன். இதை பாருங்க, குழந்தையோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது இந்த குழந்தையோட ராசி கன்னி ராசின்னு தெரிய வந்திருக்கு. கன்னி ராசியா? அப்புறம் இந்த குழந்தையோட பேரு பா இல்லைன்னா பீல வைக்கணும். அப்படியா? பணம் ஏதாவது நல்ல பேரை சொல்லுங்க. இது யோசிக்கிறேன். என்னால உன் ஜாதகத்தையும் பார்க்க முடியாது, உன் நட்சத்திரமும் எனக்கு தெரியாது. உன்னோட பேரை எந்த எழுத்துல வைக்கணும்னு கூட எனக்கு தெரியல.